வசதி வாழ்க்கையை விரும்பாத ஒரு தலைவனை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? முக்கியமாக படிப்பறிவிலும் ரொம்ப ஒரு குறைவான ஒரு மனிதர். அந்த மனிதர் தமிழ்நாட்டவே வந்து ஆண்டிருக்காரு அப்படிங்கிறதான் வந்து வரலாறு. நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, த கிங் மேக்கர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ், காமராஜர். காமராஜர் அவர்களை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். காமராஜர் அவர்களோட ஏர்லி லைஃப் 1903 தமிழ்நாட்டில் வந்து பிறக்கிறாரு. அவரோட குடும்பம் ரொம்ப ஒரு வறுமையான குடும்பம். சின்ன வயசுலேயே வந்து அவரோட படிப்பையும் வந்து நிறுத்துறாரு. அவருக்கு அந்த வயசில் எது வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய லட்சியமாகவே வந்து இருந்திருக்கு. அச்சீவ்மெண்ட்ஸ்: சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. காமராஜர் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து நல்ல ஒரு ஆட்சியை வந்து நடத்தி நிறைய மாற்றங்கள், நிறையா நல்லது அவர் வந்து அவரோட ஆட்சியில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் அவர் ஆட்சி பண்ண அந்த காலம் பார்த்திங்கன்னா 1954 1963 வரைக்கும் அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து இருந்து சர்வ் பண்ணியிருக்காரு. அண்ட் அன்னையிலிருந்து இன்னைக்கு 2026, ஸோ இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற அந்த மக்கள் அண்ட் அந்த அரசியலெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காமராஜர் அவர்கள் அந்த சர்வ் பண்ண அந்த பீரியட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்ட்டு வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி வந்து கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். எஜுகேஷன் ரெவல்யூஷன். காமராஜர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் இலவச கல்வி அண்ட் கட்டாயமாக எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸை வந்து கட்டுறாங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏழை குழந்தைகள் வந்து படிக்கணும், அவங்களுக்கும் வந்து கல்வி அவசியம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த இலவச கல்வி அப்படிங்கிறத வந்து அவர் கொண்டு வந்தார். மத்திய மீல் ஸ்கீம். காமராஜர் அவர்கள் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. அண்ட் போக போக அவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் வந்து இருக்காங்க. அவங்க குடும்பங்களும் ரொம்ப வறுமையில் இருக்குது. அண்ட் எந்த அளவுக்கு வறுமைன்னு பார்த்திங்கன்னா, அவங்களும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவங்க குழந்தைகளும் வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது. அண்ட் குழந்தைகளுமே வந்து ஸ்கூலுக்கு வர நேரத்தை விட நாங்கள் வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 4 காசு பார்ப்போம், அந்த காசை வச்சு ஒரு 2 நேரமாவது சாப்பிடுவோங்கிற அளவுக்கு அவங்களோட நிலைமைங்கிறது வந்து இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டு தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவெடுத்து ஒரு திட்டத்தையும் வந்து அறிவிக்கிறாரு. அதுதான் வந்து மத்திய உணவு திட்டம். இதனால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளோட பசியும் வந்து போச்சு. அண்ட் இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வந்து நடந்தது. இது என்ன மாற்றம்னு நினைக்கிறீங்க? எல்லா குழந்தைகளும் ஆர்வத்தோடு வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிக்கவும் வந்து ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் காமராஜர் அவர்கள் தான். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டு மீது ரொம்ப அக்கறை கொண்டவராக வந்து இருந்திருக்காரு. எந்த அளவுக்குன்னு வந்து பாருங்களேன். ஸோ புது புது இண்டஸ்ட்ரீஸை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் நிறையா பேருக்கு வந்து வேலையும் கிடைக்கிது அதனால். அண்ட் முக்கியமாக இதெல்லாம் எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? ஸோ நம்மளோட தமிழ்நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் அதிகமாகணும் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கவே கூடாது. அதுக்காக தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அவர் செஞ்சார். இரிகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். காமராஜர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் நிறைய டேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா விவசாயங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட பவர். அண்ட் அது வந்து நிறைய இடத்துல பரவணும், நிறைய பேர் அதை செய்யணும், அதை விட்டு யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நிறைய நலத்திட்டங்கள், நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருக்காரு. ஃப்ரீடம் ஃபைட்டர். காமராஜர் அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய தடவை பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காரு. அதனால் அவரை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க ஜெயிலையும் வந்து போட்டிருக்காங்க. கிங் மேக்கர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ்.
காமராஜர் அவர்கள் பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பண்ணுறாரு. அது நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா அது இம்பேக்ட்டுங்கிறது வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்தது இதை கேட்கும்போது, அவர் செலக்ட் பண்ண ஒரு பர்சன் பிரைம் மினிஸ்டராக வந்து ஆயிருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நம்ம இந்திரா காந்தி அவர்கள். மானத்தோடு வாழ்வோம். சென்னை திருவல்லிக்கேணி திலகர் கட்டத்தில் 1965 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று காங்கிரஸ் அக்ராசனர் ஸ்ரீ கே காமராஜ் அவர்கள் ஆற்றிய வீர உரை. மகாத்மா காந்தியடிகள் நமக்கு 40-50 ஆண்டுகளாக உபதேசம் செய்திருக்கிறார். சிதறி கிடந்த ஒரு நாட்டை நம்ம எல்லாம் ஒரே தேசிய இனம் என்ற உணர்ச்சியை உண்டாக்கினார். சுதந்திரமடைவதற்கு நம்மை தகுதியாக்கினார். சுதந்திரமாக வாழவும் தகுதியாக்கி தந்திருக்கின்றார். அவர் சுதந்திர போராட்டம் நடத்திய காலத்தில் தெளிவாக தீர்க்க திருஷ்டியுடன் சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த நாடு சுயதேவை நமக்கு வேண்டிய நாமே பூர்த்தி பண்ணிக் கொள்ள வேண்டும். புரட்சியாளை எதிர்பாராதீர்கள். புரட்சியாளை எதிர்பார்த்தால் அது சுதந்திரம் அல்ல என்று நமக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். நாம் கேட்கல. அதை சரியா கேட்டிருந்தோம்னா இன்னும் மரியாதை ரொம்ப வந்திருக்கும். உலகெல்லாம் போட்டு இனிமேல் நடக்கணுமா இல்லையா? முக்கியமா சாப்பாட்டுக்கு இந்த ஒரு நாட்டை பார்க்கறதா நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணும். இல்லையா பட்டினியா இருக்கும். அப்படிதான் முடிவு பண்ணணும். சர்க்காரும் என்ன முடிவு பண்ணணும் சொன்னா, இனிமேல் இறக்குமதி கிடையாது உணவு. இல்லைன்னா யோசனை அமெரிக்காவில இருந்து வருமா, ஆஸ்திரேலியா இருந்து வருமா, அவன் கொடுப்பானா இவன் கொடுப்பானா, அவன் கொடுக்கறானா கொடுக்க மாட்டானோ அவனுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வேண்டிய உணவு தானியங்களை முதலாவதாக நாம் உற்பத்தி இங்கு செய்து கொள்ள வேண்டும். அது மகாத்மா காந்தியினுடைய அருள் வாக்கு நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக இந்த நாட்டில் மத ஜாதி என வேற்றுமை இல்லாத ஒரு அரசியல் அமைப்பாக இந்த நாடு இருக்க வேண்டும். நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் இருக்காங்க, நம்ம அது தெரியல பாவம். இங்க எல்லாம் முஸ்லீம்களே கிடையாது நினைச்சுக்கிட்டு இருக்கான். 5 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி 2 கோடி இல்லை. உலகத்தில் 3வது முஸ்லீம்கள் நிறைந்த நாடு. பாகிஸ்தான் அடுத்த நாடு நம்ம நாடு. இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க. உலகத்தில் தெரியாது, எல்லாம் போட்டாங்க குற்றம் இல்லை போட்டு நினைக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய நன்மை என்பதும், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதும், இந்த நாட்டில் உள்ள 5 கோடி முஸ்லீம் மக்களுடைய பாதுகாப்பு என்பதை அவ தெரிஞ்சுக்கிடாம இருக்கான். தெரியாம யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? அந்த நாட்டில் இருக்க அப்பாவி ஜனங்கள், அந்த நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவளுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் தெரிந்தாலும் தெரியாத போல நடிப்பாங்க அவர்கள். அவ்வளவுதான். சாதாரண ஜனங்களுக்கு புரியல். அதனால்தான் நாம் மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று எந்த ஜாதி என சார்பும் இந்த நாடு இருக்கக்கூடாது என்பது நம்முடைய முடிவான தீர்க்கமான முடிவு. இன்றல்ல, 45 ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்தில் முஸ்லீம்களுடைய புனித தலங்களுக்கு ஆபத்து வந்த காலத்தில் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் கைவிட்டான். மட்டும் இல்லாம கூட யாரும் இல்லை. பிரிட்டன் இல்லை, பிரான்ஸ் இல்லை, யாரும் இல்லை. அங்கு யார் இருந்தது? மகாத்மா காந்தி தான் துணையா இருந்தார். இந்த கிலாபத் இயக்கம் ஒண்ணு நடந்தது உங்களுக்கு தெரியும். 19வது வருஷம் 20வது வருஷத்தில் அங்கு தன்னந்தனியா இருந்தாங்க. உலகத்தில் எங்க போன ஆதரவு இல்லை அவருக்கு. மகாத்மா காந்தி தான் ஆதரவு. முதல் அவர் இந்த நாட்டில ஒத்துழையாமை இயக்கத்தை எதுக்க ஆரம்பிச்சாரு? சுதந்திரத்துக்காக அல்ல, காங்கிரஸ் சார்பாக அல்ல, முஸ்லீம்கள் சார்பாகவே ஆரம்பித்தார். எங்க நாட்டிலே உள்ள முஸ்லீம்கள், எங்களுடைய சகோதரர்கள்
அவர்களுடைய மத உணர்ச்சியை புண்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் அவர்களுடைய மத உணர்ச்சிக்கு புண்படுவதானால் என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி நம்மையும் அழைத்தார். முஸ்லிம் சகோதரர்கள் அவருடைய உணர்ச்சியை புண்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்துக்களாகிய நாமும் கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து துணையாக இருக்க வேண்டும் என்று நம்மையும் அழைத்தார். துணையாக இருந்திருக்கிறது. இந்த இது மதசார்பற்ற பேச்சுட்டை பேச நினைக்க வேண்டாம். சில பேர் புரியாம பேசுறாங்க. இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கோம். 45 வருஷத்துக்கு முன்னாலேயே மகாத்மா காந்தி ஒழுங்காக அஸ்திவாரம் போட்டிருக்காங்க. அந்த அஸ்திவாரம் ஒழுங்கா இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை போட்டுதான் நடக்கும். நம்மை போல இங்க அங்கேயும் ஜனநாயகம் இருந்து 5 ஆண்டுக்கு ஒரு தேர்தல் இருந்து மக்கள் விருப்பக்கூடிய அரசாங்கம் நடந்தா இந்த தொல்லை வைக்க முடியல. தொல்லை இருக்காது. தேர்தலே கிடையாது. சர்வாதிகாரம். வாக்கெடுப்பு கிடையாது. தேர்தலில் வாக்கெடுப்பு இல்லாத ஒரு தேசத்துக்காக நம்மளை பார்த்து வாக்கெடுப்புன்னு சொல்றோம். அவதான் சொல்றாங்களே, அவ சொல்லி தொலைவிட்டோம். இந்த ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கான அங்கத்திலே உறுப்பினர்கள் அவனுக்கு புரியலையா? யாரா ஒருத்தர் கேட்கிறாங்க, என்னையா வாக்கெடுப்பு பேசுற, ரெபராண்டம் பேசுற, பிளிக் சைட்டை பற்றி பேசுறீங்க, உங்க ஊர்ல என்ன நடந்தது கேட்டானா ஒருத்தே கேட்க மாட்டேன். ஏன் கேட்கல? அப்படிலாம் கேட்கணும். கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரு வார்த்தை இந்த ஜனநாயகம் இருக்கு, அந்த ஜனநாயகம் இல்லை, எங்களை எதிர்த்து சொல்றியா? அவ வரைக்கும் போய் என்ன? பாகிஸ்தான் எங்க வரைக்கும் வரவா, நாங்க அவங்க வரைக்கும் போவா சொல்லு. அதுதான் முடிவு கொண்டு. அது ஜனநாயகத்து மேலே விருப்புள்ளவர்கள் அமைச்சர்கள். அப்படித்தானே? ஜனநாயகத்தையே காப்பாற்றவங்க, ஜனநாயகத்தில் பிறந்தவங்க, அவருடைய பேர் பிரிக்கணும். அப்படித்தானே? ரெண்டு பேரும் என்ன சொல்லணும் சொல்லுங்க. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கு, அதை அழிக்க பார்க்கிறீங்க. ஜனநாயகம் அழிஞ்சு போச்சுன்னா ஆசியாவிலே ஜனநாயகம் இல்லாம போருமே. ஜனநாயகத்தை அழிக்கிறதுக்கு சீனாக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். தலைமையோட உட்கார்ந்துக்கிட்டு எங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்கோ அங்கெல்லாம் களத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனோட கூட்டி சொல்லு பாகிஸ்தான் ஒன்னா போய் ஜனநாயகத்தை அழிச்சு அப்ப ஆசியாவில் ஜனநாயகம் இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. பாகிஸ்தான் பிரச்சனை இல்லையே, நீல உண்டாக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன்? வாக்கெடுப்பு பிரச்சனை முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னு நேரு ஏதோ உறுதிமொழி கொடுத்தாரு. இல்லைன்னு சொல்லியே என்ன சொன்னார் அவரு? இப்ப நடந்த மாதிரி அப்போ நடத்தாங்க. 47 வருஷத்துலயும் இப்ப எப்படி ஊடுருவி வந்து அப்புறம் போராக மாறி நம்ம மேல படையெடுத்து வந்தார்களோ அதே போல 47 வருஷத்துக்கு ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. அப்பயும் நம்முடைய துருப்புகள் அங்கே போய் அவரை விலக்கி அடிச்சது. இப்ப போல சமாதானம் ஏற்பட்டது. சீஸ் பேர் சொல்லணும் இல்லையா சமாதானம்னு. அப்போ நடந்திருக்குது. 18 வருஷத்துக்கு முன்னாடி மறந்து போட்டோம். அப்போ ஒரு சீஸ் பேர் நடந்தது. அப்ப என்ன சொன்னோம்? நம்ம தேசத்துல ஜனங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் சொன்னோம். ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் என்ன பண்ணணும் சொன்னோம்? பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வந்த சீர்பேர்ல தடைகள் இருக்கு இல்லையா, அதாவது வெளியே போகணும்னு ஒத்துக்கொண்டோம். ஐக்கிய நாட்டு சபையில் தீர்ப்பு அதுதான். காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் துருப்புகள் போகணும். போனதுக்கு பின்னால உள்நாட்டில் அமைதிகள் ஏற்பட்டதுக்கு பின்னால வாக்கெடுப்பு பேசணும். அது போகவே எங்கே? அதெல்லாம் கேட்கணும்னு நீ ஏன் போகல அப்படி கேட்டாலும் கேட்டாங்களா? அவனையும் அங்க உட்கார வச்சுக்கிட்டு நீ வாக்கெடுப்பு 8 நாளைக்கு நாங்க பொறுத்து சொல்லுங்க. அந்த நாட்டு மக்கள் விளைக்கணுமா இல்லையா? காஷ்மீர் மக்கள் இல்லையா? என்ன ஆகும்? இங்கிட்டு போறோமா அங்கிட்டு போறோமோ தெரியாது. நானும் ஒண்ணும் பண்ணாம அவரும் உள்ள இருந்து ஒண்ணும் பண்ணாம அந்த மக்கள் வாழ்க்கை வாழணுமா இல்லையா? அவளுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய வசதி பண்ணி கொடுக்குறதா இல்லையா? வாக்கெடுப்பு இல்லாம பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா பண்ணிருக்க முடியாது. வாபஸ் வாங்க நாமும் பொறுத்து பார்த்தோம். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பொறுத்து பார்த்தோம். ஒண்ணும் முடியல. இனிமே வாக்கெடுப்பை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு மக்கள் வாக்கெடுப்பு அதை நடத்தணும். தேர்தல் வச்சோம்.
3 தேர்தல் நடந்திருக்கு. தேர்தல் நடத்த அரசாங்கம் அங்க இருக்கு. இதுல எந்த வாக்கெடுப்பு பிரச்சனை நான் கேட்கிறேன். காஷ்மீர்ல இதுல வாக்கெடுப்பு பிரச்சனை இல்லவே இல்லை. யார் சொன்னாலும் இல்லை. அது தெளிவாக திடமாக உறுதியாக ஐக்கிய நாட்டு சபையை உணரணும். உலகத்தில் மற்ற நாட்டுக்காரங்க உணரணும். ஆக்கிரமித்தார்கள். இப்பொழுது ரொம்ப சாமர்த்தியமா பண்ணியிருக்காங்க. சரியான திட்டம். சீனாக்காரன் ஒன்னா சேர்ந்து எப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்கிறது திட்டத்தை போட்டாங்க. 4000 பேர் 5000 பேர் ஊடுருவிகள் ஆயத்தோடு சும்மா இல்லை. அங்கே போய் ஊர்ல சேர்ந்து கலகத்தை உண்டாக்குறது, அப்புறம் பாகிஸ்தான் பட உள்ள வர்றது, காஷ்மீரத்தை எடுத்துக்கிறது, அதோட நிச்சயம் இல்லை. அப்புறம் இந்தியா மேல அப்படி திரும்புறது. டில்லி ரோட் அப்படியெல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் வந்தாங்க. அது நடக்கல. அவ்வளவுதான். இப்ப வெறும் நல்லா கிடைச்சது. கிரிக்கெட் மேல் போட்டு பழைய நிலைமை நாம் இல்ல. அவருக்கு தெரியல பாவம். நம்ம ஊர்ல கூட நம்ம பேர் தெரியாது. நம்ம என்ன இருக்கணும் தெரியாதனால தட்டி புட்டு தடுமாறுறாங்க. சீனாக்காரன் படையெடுத்தானா இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னால அவன் படையெடுத்தவனா நம்ம உணர்ந்தோம். நம்முடைய பெருந்தலைவர் நேரு பெருமகனார் இருந்து அரப்ப அவருடைய தீர்க்க திருஷ்டி தான் காரணம். இன்னைக்கு பலமா இருக்கிறது. வரக்காரனே யாரோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்பாங்க. அவர் தீர்க்க திருஷ்டியுடன் பலத்தை போட்டார். இனிமே இந்த ஆயுதம் செய்வது நம்ம நாட்டில் இனிமே கிடையாது. படையை பொறுக்கிக் கொள்வோம். நம்ம நாட்டிலேயே ஆகாய விமானங்கள், வெடிகுண்டுகள் தாங்க எல்லாம் இந்த ஊர்ல பண்றோம். இப்ப அவர் போட்ட அஸ்திவாரம் அது யாரோ போட்ட நினைக்காங்க. இன்னைக்கு நம்ம போடுறது அவர் போட்டார். அவர் சொன்னா யார் இந்த ஊர்ல வர்றீங்களா வாங்க செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. எந்த தேசத்துக்காரனாக இருந்தாலும் சரி வாங்க கூட்டு பொறுப்படுத்துங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் சொன்னார். முதல்ல நெருக்கி பின்னாடி இப்படி அப்படி பார்த்தாங்க. கொடுக்கல. ரஷ்யா தரையும் சொன்னா கொடுத்தவங்க நாங்களும் தர்றோம். நமக்கு கப்பல் வேணும், சப்மரீன் வேணும். பிரிட்டன் தரோம் சொன்னாங்க. கொடுப்பாங்க. காத்துக்கிட்டு இருந்தோம். கொடுக்கல. சரி ரஷ்யா கொடுக்க நான் வாங்கன்னு சொன்னேன். நானும் வர்றேங்கிற. அப்படித்தானே யாரு வேணும் அவருக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை. யாராவது நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்து நம்ம ஊர்ல எல்லாம் போகும். போர்க்கருவி அத்தனை நம்ம ஊர்ல செய்தாங்க. சரி செய்வாங்கணும். அது பணம் வேணும். என்ன பண்றது? திட்டம் மூலமா இல்லையா 20,000 இருக்குன்னு அது திருப்புகளை கொஞ்சம் இனிமே அப்படித்தான் பண்ணணும். எப்ப பண்ணுவாங்க சர்க்கார்ல? நீங்க சொல்லுங்க சர்க்காருக்கு பயப்படாங்க. நாங்க பட்னி இருந்தாலும் எங்களுக்கு நல்ல சட்டை இல்லாட்டும், எங்களுக்கு போற கார் இல்லாட்டா கூட, பஸ் இல்லாட்டா கூட, கொஞ்சம் மின்சார விளக்கு ஒளி இல்லாட்டா கூட அதை பண்ணுங்க, நாங்க காத்திருக்கோம் சொல்லுமா இல்லையா? அப்படி சொன்னா சர்க்காருக்கு தைரியம் வரும். ஆனா நாம் என்ன பண்ணணும்? இந்த பணத்தை எல்லாம் திரட்டி கொஞ்சம் அங்க பண்ணணும். அப்படி பண்ணா சொந்த காலில் நிற்போம். அப்ப மரியாதை உயரும். இப்ப ஐக்கிய நாட்டு சபையில உலகத்துல இந்திய சபையில கூட உயரும் இல்லையா? தகவலை கூப்பிடலையா அந்த சபைக்கு? பதினாலு கூப்பிட்டுருக்காங்க. மகா வலிமையுடைய சக்கரவர்த்தியா தான் கூப்பிடுறாங்க. இந்த பார்த்து பயப்படுறான். இந்த கூப்பிடுறாங்க. பழைய காலத்து வரலாறு அது. கால காலத்து வரலாறு அது பழமையா இருக்கலாம். இப்போ அது உண்மையே இங்க பலம் இருந்தா எல்லாரும் கூப்பிடுவோம். பலமில்லை நான் பக்கத்தில் வருவானா? வரமாட்டான். அதனால நான் சொந்தமாக பலத்தை திரட்டி. சிம்பிள் அண்ட் ஹானஸ்ட் லீடர். காமராஜர் அவர்கள் மிகப்பெரிய பொசிஷன்ஸ்லாம் இருந்தார். அண்ட் அவருக்கு இருந்த பவரை வச்சு அவரால் என்ன வேணாலும் பண்ணலாம் அண்ட் அவரோட பர்சனல் லைஃப்பில். ஆனால் அவர் அது எதுவுமே பண்ணலை. ஒரு சிங்கிள் அமௌண்ட்டும் கூட அந்த கவர்மெண்ட்லேருந்து எடுத்து அவருக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு நாள் கூட செலவழித்ததே இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த தலைவன் பாருங்களேன். ஒரு ட்ரிபியூட் என்ன, இந்த ட்ரிபியூட் என்ன கொடுக்குறீங்கன்னா
காமராஜர் வாழ்ந்த வீட்டை வீட்டுக்கார் எடுத்துக்கொண்டார். நீங்கள் எழுதினது. காமராஜர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் அலுவலகம் எடுத்துக்கொண்டது. காமராஜ் பூத உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. காமராஜின் மகத்தான வாழ்வை வரலாறு எடுத்துக்கொண்டது. அருமையா இருக்கு சார். அவார்ட்ஸ். காமராஜர் அவர்களால் நிறைய நல்லது பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு நடந்தது. அண்ட் அவரால் நிறைய வேலை வாய்ப்பு அண்ட் குழந்தைகளோட படிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதுக்காக அவருக்கு வந்து ஒரு அவார்டும் வந்து கிடச்சிது. அதுதான் பாரத் ரத்னா. காமராஜர் அவர்கள் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணிட்டு வந்து போயிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ட்ரூ லீடர்ஷிப்புங்கிறது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் சர்வீஸ், நாட் பவர். அவரோட விஷன்ஸ்னால குழந்தைகளோட வாழ்க்கையும் வந்து மாறி இருக்கு. அண்ட் அவங்களோட ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும்.